உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் இன்று காலை 7வது தடவையாக குழு கூடியது. சாட்சியம் அளிப்பதற்காக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய குழுவில் ஆஜரானார். அதன்போது மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப பீரிஸ் தேசபந்து தென்னக்கோன் பணி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னர் கொடுப்பனவு செலுத்தப்பட்டமை தொடர்பில் பிரியந்த வீரசூரியவிடம் கேள்வி எழுப்பினார். சிரேஷ்ட நிர்வாக போலீஸ் அத்தியட்சகர் லலித் பத்திநாயக்கவிடம் அது தொடர்பில் வினவியதாக சாட்சியாளர் குறிப்பிட்டார். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளரிடமும் வினவியதாக சாட்சியாளர் குறிப்பிட்டார். அதற்கமைய தனக்கு கிடைக்கப்பெற்ற ஆலோசனையின் கீழ் தேசபந்து தென்னக்கோனின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பில் சட்டமாதிபரிடம் வினவியதாக பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். சட்டமாதிபரின் ஆலோசனைக்கமைய கணக்காய்வாளரிடம் வினவியதாக சாட்சியாளர் குழுவின் முன்னிலையில் குறிப்பிட்டார். தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்ற உத்தரவுக்கமைய கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளமை சாதாரண நிலைமை என்பதால் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை செலுத்த முடியும் என கணக்காய்வாளர் தமக்கு அறிவித்ததாக பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்தார். அவரது ஏனைய வரப்பிரசாதங்கள் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் கேட்டறியுமாறு கணக்காய்வாளர் தனக்கு குறிப்பிட்டதாக சாட்சியாளர் தெரிவித்தார். போலீஸ் மாதிபரை நியமிப்பதற்கான உரிய அதிகாரி ஜனாதிபதி என்பதால் ஜனாதிபதி செயலாளரிடமும் அது தொடர்பில் கேள்வி எழுப்பியதாக பிரியந்த வீரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். தேசபந்து தென்னக்கோனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் பிரதி மன்றாடியர் நாயகம் கேள்வி எழுப்பினார். அதன்போது தேசபந்து தென்னக்கோனுக்கும் அவரது பணிக்குழாமினருக்கும் 3 கார்கள், 10 ஜீப் வண்டிகள், 12 மோட்டார் சைக்கிள்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சாட்சியாளர் குறிப்பிட்டார். மேலும் மாத்தறை நீதிமன்றத்தின் வழக்கில் சந்தேக நபராக தேசபந்து தென்னக்கோன் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் காணப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டதா என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. தேசபந்து தென்னக்கோனை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குரிய விசாரணை குழுக்கள் சில ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் ஹோகந்தர பிரதேசத்தில் உள்ள தேசபந்து தென்னக்கோனின் வீட்டை சோதனையிட்ட போது அங்கிருந்த சலவை இயந்திரத்திலிருந்து துணியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியும் 10 தோட்டாக்களும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டதாக பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். குறித்த கைத்துப்பாக்கி அவரது பாதுகாப்புக்காக இருந்த அதிகாரியினால் வீட்டில் போடப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தனிப்பட்ட கைத்துப்பாக்கியை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மற்றொருவருக்கு வழங்க முடியாது என போலீஸ் சட்டத்திட்டங்களுக்கு அமைய அது குற்றம் எனவும் சாட்சியாளர் குறிப்பிட்டார். போலீஸ் திணைக்களத்துக்குரிய அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு செல்லும் போது தமக்குரிய தனிப்பட்ட துப்பாக்கியை திணைக்களத்தில் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் திலீப பீரிஸ் அதன்போது கேள்வி எழுப்பினார். வெளிநாட்டுக்கு செல்லும் போதும் சிறை தண்டனை விதிக்கப்படும் போதும் போலீஸ் ஆயுத களஞ்சியத்துக்கு அதனை கையளிக்க வேண்டும். தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்டிருந்த 43 பாதுகாப்பு அதிகாரிகள் குறித்த வீட்டில் தங்கியிருந்தனரா என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. தேசபந்து தென்னக்கோன் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் வேறு கடமைகளுக்கு இணைக்கப்பட்டதாகவும் பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்தார். போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்க ஊடாக தேசபந்து தென்னக்கோனை தேடுவதற்காக எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கலாம் என கேள்வி எழுப்பப்பட்டது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் மற்றும் பிரதி போலீஸ் மாதிபர்களை வலியுறுத்தி அவர்களின் ஊடாக தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்றது. அதற்கு மேலதிகமாக அரச புலனாய்வு சேவை, போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் மேல் மாகாண புலனாய்வு பிரிவின் ஊடாகவும் தேசபந்து தென்னக்கோனை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக சாட்சியாளர் தெரிவித்தார். எந்த ஒரு நிறுவனத்தினாலும் அவர் தொடர்பில் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என சாட்சியாளர் மேலும் தெரிவித்தார். அதன் பின்னர் பொதுமக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்காக போலீஸ் ஊடக பேச்சாளரின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். விசேட விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா என்பது தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் பிரச்சனை காணப்படுவதாக போலீஸ் திணைக்களத்துக்குள் குற்றம் இடம்பெற்றுள்ளதை தெரிந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதன்போது தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன சாட்சியாளரிடம் கேள்வி எழுப்பினார். விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பினார். வெளிகம போலீஸ் நிலையத்தின் அதிகாரி ஒருவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு உரிய கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். குறித்த கடிதத்தை அடிப்படையாக கொண்டு விசேட விசாரணை பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக விசாரணைகளை முன்னெடுக்க தாம் உத்தரவிட்டதாகவும் பதில் போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டார். விசாரணைக்கான உத்தரவு வழங்கப்பட்ட காலப்பகுதியில் போலீஸ் திணைக்களத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் உரிய சம்பவம் தொடர்பில் கருத்தாடல்கள் காணப்பட்டதாகவும் அதுவே விசாரணைகளுக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார். மேலும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஆணைக்குழு ஊடாக விசாரணையின் முன்னேற்ற அறிக்கை முன்வைக்குமாறு 2 தடவைகள் கடிதம் அனுப்பப்பட்டமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. 2025 2ஆம் மாதம் 22 மற்றும் 2025 3ஆம் மாதம் 21ஆம் தேதிகளில் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் உரிய கடிதத்தில் சம்பவம் மறைக்கப்பட்டுள்ளமை தெரிய வருவதாக குறிப்பிட்டிருந்ததாக சாட்சியாளர் தெரிவித்தார். தேசபந்து தென்னக்கோன் தெரிந்து
தெரிந்து கொண்டே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அதனை மறைப்பதற்காக இவ்வாறான கடிதம் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளமை ஊகிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.